ஆகும். 9 கோள்கள் அமைந்திருக்கும் நவகிரகத்தின் தலைவன் சூரிய பகவான். அவர்தான் ஆஞ்சநேயரின் குரு ஆவார். தன் குருவிற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார் ஆஞ்சநேயர். தன் குரு தட்சணையை செலுத்துவதற்காக ஏதாவது கட்டளையிடும்படி சூரிய பகவானிடம் வலியுறுத்தினார். பல வற்புறுத்தல்களுக்குப் பிறகு சூரிய பகவான் தன் மகன் சனி பகவானை வீட்டிற்கு அழைத்து வரும்படி அனுமனிடம் வேண்டினார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சனி பகவானை சந்திக்க ஹனுமன் புறப்பட்டார். சூரிய பகவானின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஹனுமன் சனி பகவானை சந்தித்து அவர் தந்தையின் கோரிக்கையை கூறினார். சனி பகவான் தனது தந்தையின் கோரிக்கையை நிராகரித்தது மட்டுமின்றி ஹனுமனின் தோற்றத்தையும் வாளையும் பார்த்து கேலி செய்தார். சனி பகவானின் கர்வத்தை பார்த்து ஹனுமன் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார். அவர் சனி பகவானை தனது வாளால் சுற்றி இருக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் சனி பகவானுக்கு வலி தாங்க முடியாமல் அழுக ஆரம்பித்தார். தன் தவறை உணர்ந்தார். தன் சக்தியை தவறுதலாக இனி பயன்படுத்த மாட்டேன் என்று வாக்களித்தார். பின்னர் தன் தந்தை சூரிய பகவானின் கோரிக்கையை ஏற்று வீடு திரும்புவதாக உறுதியளித்தார். ஹனுமானின் இச்செயலால் சனி பகவானின் உடல் முழுவதும் காயமடைந்து வலியால் துடித்தார். ஹனுமான் அவரின் வலியை குறைப்பதற்கு எண்ணெய் கொடுத்து அதனை உடல் முழுவதும் பூசிக்கொள்ள சொன்னார். இதனால் அவரின் வலி குறைந்தது. ஆகையால் சனிக்கிழமைகளில் ஹனுமன் பக்தர்கள் சனிக்கு எண்ணெய் ஊற்றி வழிபட்டு வந்தால் சனி பகவானின் தொந்தரவில் இருந்து தப்பிப்பார். ஆகையால் சனி பகவானின் கோபத்தை எதிர்கொள்பவர் எவரும் ஹனுமனின் உதவியை நாடினால் அவர்களை துன்புறுத்தாமல் மன்னிக்குமாறு சனியை கேட்டுக்கொண்டார்.